அதை பார்த்து நான் தான் பேசணும்னு வந்தேன். இப்ப எப்படி வந்தாரு? சாயந்தரம் தான் வருவாராமா அப்படி அவங்க சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதிசயம் நடந்திருக்கு. இல்ல இல்ல நான் தான் பேசுறேன். எல்லாரும் அமைதியா இருந்துக்கோங்க. நான் பேசதான் உங்க பையன்கிட்ட பேசுறது நான் பேசி அவர்கிட்ட கேள்வி தெரியாது. தெரியாது. ஓகே, நீங்க நேற்று ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க. அதுல மற்ற வேற விஷயம் பேசுறீங்க. அதை அவங்க சம்பந்தப்பட்டவங்க கேட்டுக்கோங்க. என்ன சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க யானை கவலம் தீமவாலி ப்ராடக்ட் பத்தி பேசுறீங்க. ராஜா பேரன் மார்க்கெட்டிங் பத்தி பேசுறீங்க. ராஜா பேரன் மார்க்கெட்டிங்ஸ்க்கு ஓனர் யாரு தெரியுமா? தெரியாது. தெரியாம ஏன் பேசுறீங்க? இல்லன்னு பிரச்சனைன்னு நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. இது வரைக்கும் ராஜா பேரன் மேலயோ ராஜா பேரன் மார்க்கெட்டிங் ஓனர் மேலயோ ஆக்ஷன் இருக்குதா? ஏதாவது நியூஸ் வந்துச்சா? இல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன். நிறைய பேர் அவங்க சில்லறத்தனமா வீடியோ போடுவாங்க. அதெல்லாம் நம்ம எவிடன்ஸ் எடுக்க முடியாது. நீங்க ஒரு நீங்க ஒரு லாயர். அப்ப நீங்க எதை எவிடன்ஸ் எடுக்கணும்? போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல இல்ல சொல்றது கேட்டுக்கங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, அப்படி ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு. அதை நீங்க எவிடன்ஸ் எடுக்கலாம். FSSC அதிகாரிகள் இல்ல அமைதியா இருக்கிறது யாரும் பேசாதீங்க, நான் தான் பேசுவேன். FSSC அதிகாரிகள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது ஒரு அபிஷியலா ப்ரூஃபோட வந்துச்சுன்னா அதை நீங்க பேசலாம். எவன வீடியோ போட்டதை வச்சு நீங்க பேசக்கூடாது. நீங்க சாதாரண ஆளு கிடையாது. நீங்க படிச்ச ஒரு வக்கீல், சரியா? அப்போ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நான் தான் ராஜபுரம் மார்க்கெட்டிங்கோட ஓனர். இவரு எப்பயாவது வீடியோல நான் ஓனர்னு சொன்னாரு. சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க ஆரம்பத்துல நீ நேற்று பேசும்போது என்ன தம்பி நான் பேசிக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. ஓகே, ஆரம்பத்துல FSSC சர்டிபிகேட் இருந்துச்சா இல்லையா? இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? நான் ஒரே ஒரு கேள்வி, ஆரம்பத்துல இத நான் FSSC இல்லாம வித்தேன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? என்கிட்ட எல்லா விதமான பேப்பர்ஸ் இருக்கு. அதை நான் வச்சுதான் வித்தேன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, சரியா? அது ஆரம்பமா இருக்கட்டும், இன்னைக்கா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இல்லன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? நான் கேக்குறது நீங்க கேட்டீங்க. ஆரம்பத்துல நீங்க நான் வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கார்த்திக் குமார் என்னோட ஃப்ரெண்ட். சரி, நீங்க அவங்களுக்கு திட்டிங்க. சரி, லைசென்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு என்ன சொன்னா? நான் அவனுக்கு வித்தலைங்க கேட்டியா? அவன் தான் என்கிட்ட சொல்றான். சரி, ஓகே, சொன்ன ஆதாரத்தை தான பண்ணி சொல்லணும். ஆதாரம் கேட்டா இப்ப ஃபோன் பண்றேன். நான் உங்களுக்கு சொல்லட்டா? ஆதாரம் நீ தேவையில்லை. நான் உங்களுக்கு சொல்லட்டா? என் ஃப்ரெண்ட் வந்து ஆதாரம் சொல்லு. இப்ப ஃபோன் பண்றேன். நான் சொல்லட்டா? இப்ப ஃபோன் பண்றேன். ஒண்ணு நான் சொல்லட்டா? உங்களுக்கு இப்ப ஆதாரம் இல்லாம பேச முடியாது. கார்த்திக் குமார் சொன்னாங்க. கஸ்டமர் ரிவ்யூ நான் சொல்றேன். தம்பி, அக்கா இங்க பாருங்க, கஸ்டமர் GST இல்லன்னு சொன்ன இருக்கு. அது நான் சொல்லல. நீ சொன்ன நேத்து வீடியோல நீ சொன்ன. நேத்து வீடியோல நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. 70 வீடியோ கிடையாது. நீங்க தான் பேசுவீங்க. நான் வீடியோ பார்த்துட்டு தான் கேக்குறேன். இந்த பாருங்க, நான் FSSC இருக்கு, DSN, MSME இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப நீ வீடியோல சொல்லணும், இது எல்லாம் இருக்குன்னு நீ சொல்லணும். கஸ்டமருக்கு கால் பண்ணவா? நீ இப்ப இது இருக்கு காமிச்சாச்சு, உனக்கு ஆதாரம் காமிச்சாச்சு. தங்க இருங்க, நான் பேசிக்கிறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் கஸ்டமர் எந்த கஸ்டமருக்கு கால் பண்ணாரு? கார்த்திக் குமார் இப்ப டிவிக்கு ஒண்ணே நல்லா பிரச்சனை. நீ டிவிக்கே வச்சிருக்க, அதிமுக அதிமுக நல்ல கை பிடிச்சிருக்க. ஆனா டிவி கேக்குது பண்ற. நீ இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு நீ கேஸுக்கு போ, அதுக்கு போனா கேஸ் வேற மாதிரி வைக்கணும். இல்ல இல்ல அமைதியா இருங்க. இங்க பாருங்க, கஸ்டமர் ரிவ்யூ என்ன சாப்பிட்டா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். கஸ்டமர் ரிவ்யூல எது தெரியுமா எடுக்கணும்? ஒண்ணே நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஸ்டமர் ரிவ்யூல எது கேட்ட ஆதாரத்தை நான் கொடுத்தாச்சு. இப்ப நீ என்ன சொல்ற?
ஆரம்ப நீ பத்திரம். நீங்க சொன்ன- இப்ப ரெடி பண்ணி வச்சுக்கிறதால நான் கேட்க இப்ப கூடாது. எனக்கு நேத்து ready பண்ணுமா? நேத்து நான் ready பண்ணுமா? ஆரம்பத்துல நான் கேட்கறது. இந்த ஆரம்பத்துல இன்னைக்கு அதுதான். ஒரு வருஷம் ஆச்சு. என்னைக்கு பாரு, வாங்குறது பாருங்க. பாரு. இங்க வந்து certificate பாரு, என்னைக்கு certificate வாங்குறது பாரு. பாருங்க. என் வீட்டு- Certificate பாருப்பா. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்டா. ஆ. கஸ்டமருக்கு நான் இப்ப போடுறேன். தம்பி இல்ல, இதெல்லாம் நீ தம்பி பேசக்கூடாது. அமைதியா இருங்க. Customer review என்ன நீ பண்ணணும்? கஸ்டமர் ரிவ்யூ பேசல. இல்ல, நீங்க நீ அமைதியா என்ன சொன்ன? இருங்க. customer சர்டிபிகேட் review இல்லைன்னு சொன்ன. அப்ப சாப்பிட்ட சர்டிபிகேட் பொருள்ல இருக்குன்னு ஏதாவது சொல்லு. கேடு மன்னிப்பு வந்துச்சு. கேளு. அவங்களுக்கு ஏதாவது இல்ல தங்களுக்கு அமைதியா இருங்க. கேட்கறதா என்னடா கேளு. தங்க அமைதியா கொஞ்ச நேரம் இருக்கீங்களா? நீ வேணா. இங்க பாருங்க, கஸ்டமர் ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சுக்கிறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. கஸ்டமர் ரிவ்யூ FSSC அதிகாரிகிட்ட போய் நீங்க கேளுங்க. அதை சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது என்னமாவது ஆச்சு அப்படின்னாதான் அதுக்கு நம்ம கஸ்டமர் ரிவ்யூ எடுக்கணும். அவர் தப்பு பண்றாங்க நீங்க தட்டி கேட்கணும். அப்படியா? நீங்க வந்து என்னோட பிசினஸ்ல கை வச்சுட்டு போவீங்க, நான் வந்து உங்களை கொஞ்சமா பிசினஸ் விக்கிற கஸ்டமர் நான் போன் பண்ணி கேக்குறேன். சரி கஸ்டமர் கிட்ட இருந்து என்ன ரிவ்யூ நீங்க எடுங்க? யாருக்கு விக்கிறீங்க? மக்களுக்கு தானே விக்கிறீங்க. ஆமா. மக்களோட ரிவ்யூ நான் போட்டா உங்களோட ரிவ்யூ எடுங்க. பாப்போம். சாப்பிட்டவங்க பாப்போம். காட்டுங்க போடுங்க. போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் அடிக்கிறேன். போடு. எடுங்க பாப்போம். நீங்க யாரும் பேசக்கூடாது. நான் சரி அடிக்கிறேன். சரி. கார்த்திக் குமார்ன்றவருக்கு அடிக்க கூடாது. சரி, இன்னும் முன்னாடி நான் கேட்கிறேன். கார்த்திக் குமார் அடிக்கல. சரி. சரி வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூஃப் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுறதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரமா எடுக்க முடியாது. பாருங்க. என்ன யார் வீட்டுல வந்து